வணக்கம் தோழர்களே. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். தயாரா? இந்தியாவில் இந்துக்களில் தீண்டத்தகாதவர்களை தவிர்த்து மீதமுள்ளவர்களில் எத்தனை சதவீதம் பேர் சூத்திரர்கள் என்று வகைப்படுத்தப்படுகிறார்கள் தெரியுமா? 80%. ஆம், 80%. ஓபிசி, எம்பிசி என்று இன்று நாம் அழைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் வேளாளர்கள், கவுண்டர்கள், நாடார்கள், முதலியார்கள், நாயுடுகள், ரெட்டிகள், மராட்டியர்கள், ஜாட்கள், குர்ஜர்கள், யாதவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சரி, இந்த சூத்திரர்கள் யார்? பிரம்மாவின் காலில் இருந்து பிறந்தவர்களா? பிறப்பிலேயே அடிமைகளாக படைக்கப்பட்டவர்களா? மற்றவர்களுக்கு சேவை செய்வதே தொழிலாக கொண்டவர்களா? 2000 வருடமாக இப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு மனிதர் எழுந்தார். இந்த முழு பொய்யையும் கிழித்தெறிந்தார். டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பின் தந்தை. கொலம்பியா யூனிவர்சிட்டி, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகானாமிக்ஸ் இல் படித்த மேதை. 1946 அவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. Who were the Shudras? சூத்திரர்கள் யார்? இந்த புத்தகத்தில் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் மனதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சூத்திரர்கள் என்பவர்கள் அடிமைகள் அல்ல. அவர்கள் ஆரிய சமூகத்தின் க்ஷத்திரியர்கள். அவர்கள் சூரியகுல மன்னர்கள். நம்ப முடியவில்லையா? இன்று வரை உங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பொய் என்று புரிய வேண்டுமா? பாருங்கள், வரலாற்றின் இருண்ட பக்கங்களை புரட்டுவோம். 2000 வருடமாக மறைக்கப்பட்ட உண்மையை இன்று வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம். இது முதல் பாகம். அத்தியாயம் 1. புருஷ சூக்தம், ஒரு சமூக சதி. நண்பர்களே, முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவில் ஜாதி என்பது ஒரு நம்பிக்கை அல்ல. அது ஒரு அமைப்பு, சிஸ்டம். அந்த அமைப்புக்கு ஒரு வேதாந்த அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படை என்ன தெரியுமா? ரிக் வேதம், இந்து மதத்தின் மிக பழமையான நூல். கிபி 1500 முதல் 1200 வரை காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த ரிக்வேதத்தின் 10வது மண்டலத்தில் 90வது சூக்தத்தில் ஒரு பாடல் இருக்கிறது. அதன் பெயர் புருஷ சூக்தம். இது என்ன சொல்கிறது? ஒரு பிரம்மாண்டமான புருஷன் இருந்தானாம். 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 கால்கள் கொண்ட ஒரு அண்ட புருஷன். அந்த புருஷனை தேவர்கள் யாகம் செய்தார்களாம். அந்த யாகத்தில் இருந்து இந்த உலகம் உருவானதாம். இப்போது முக்கியமான பகுதி வருகிறது. அந்த புருஷ சூக்தம் சொல்கிறது, பிராஹ்மணோஸ்ய முகமாசீத். புருஷனின் வாயிலிருந்து பிராமணன் பிறந்தான். பாஹு ராஜன்யஃப் கிருதஃப். தோள்களிலிருந்து க்ஷத்ரியன் பிறந்தான். உருதத் அஸ்யயத் வைஷ்யஃப். தொடைகளில் இருந்து வைஷ்யன் பிறந்தான். பத்பியாம் சூத்ரோ அஜாயத. பாதங்களில் இருந்து சூத்திரன் பிறந்தான். புரிகிறதா? வாய் மேலே, பாதம் கீழே. புனிதமானது, பாதம் இழிவானது. இந்த ஒரு பாடல்தான் 2000 வருடமாக கோடிக்கணக்கான மக்களை அடிமைப்படுத்தியதற்கான ரிலிஜியஸ் ஜஸ்டிஃபிகேஷன். இப்போது அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். அவரது சொற்கள். அம்பேத்கர் தனது புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறார். உலகில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவம், பைபிள் சொல்கிறது கடவுள் ஆதாமை மண்ணிலிருந்து படைத்தார் என்று. இஸ்லாம், குரான் சொல்கிறது அல்லாஹ் மனிதனை களிமண்ணில் இருந்து படைத்தான் என்று. யூத மதம், எகிப்திய புராணங்கள், கிரேக்க புராணங்கள், இவையெல்லாம் மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று சொல்கின்றன. ஆனால் ஒரு மதமும் ஒரு நூலும் மனிதர்களை பிறப்பிலேயே வர்க்கங்களாக பிரித்து ஒரு வர்க்கத்தை மேலே, ஒரு வர்க்கத்தை கீழே என்று படைத்ததாகச் சொல்வதில்லை. இது இந்த புருஷ சூக்தம் மட்டும்தான். அம்பேத்கர் இதை என்னவென்று அழைக்கிறார் தெரியுமா? பொலிட்டிக்கல் ஜக்லரி, அரசியல் மோசடி.
சோஷியல் கான்ஸ்பிரசி, சமூக சதி. புரிகிறதா நண்பர்களே? இது கடவுள் வாக்கு அல்ல. இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தங்கள் ஆதிக்கத்தை நிரந்தரமாக்க எழுதிய ஒரு கான்ஸ்டிடியூஷன். இன்றைய அரசியலமைப்பு சமத்துவத்தை உறுதி செய்கிறது. ஆனால் அன்றைய இந்த அரசியலமைப்பு சமத்துவமின்மையை கடவுள் சட்டம் என்று பார்த்தாய். அத்தியாயம் 2, தரப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை. நண்பர்களே, இப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். புருஷ சூக்தம் வெறும் பிரிவினையை மட்டும் செய்யவில்லை. அது ஒரு வரிசை முறையை, ஹைரர்சி உருவாக்கியது. இதற்கு அம்பேத்கர் ஒரு பெயர் வைத்தார்: கிரேடட் இன்இக்வாலிட்டி, தரப்படுத்தப்பட்ட சமத்துவமின்மை. இது என்ன என்று விளக்குகிறேன். உலகில் பல நாடுகளில் அடிமை முறை இருந்தது. அமெரிக்காவில் கருப்பர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ரோமில் போரில் பிடிபட்டவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் அந்த அடிமை முறைக்கும் இந்திய ஜாதி முறைக்கும் ஒரு முக்கிய வேறுபாடு இருக்கிறது. என்ன தெரியுமா? அமெரிக்காவில் ஒரு அடிமை விடுதலை பெற்றால் அவன் சுதந்திரமானவன். அவன் பணம் சம்பாதிக்கலாம், படிக்கலாம், உயர்ந்த இடத்துக்கு வரலாம். ஏப்ரஹாம் லிங்கன் அடிமைகளை விடுவித்தார். அவர்கள் விடுதலை பெற்றார்கள். இன்று பராக் ஒபாமா ஜனாதிபதியானார். சேஞ்ச் வாஸ் பாசிபிள். ஆனால் இந்தியாவில் நீ சூத்திரனாக பிறந்தால் நீ சூத்திரனாகவே சாவாய். உன் மகன் சூத்திரன், அவன் மகன் சூத்திரன், அவன் மகன் சூத்திரன். 1000 தலைமுறை கழித்தாலும் நீ சூத்திரன்தான். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு வீரம் இருந்தாலும் பிறப்பு மாறாது, ஜாதி மாறாது, தரம் மாறாது. இதுதான் கிரேடட் இன்இக்வாலிட்டி. உலகில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு கொடூரமான அமைப்பு. ஏன் இது கொடூரமானது? ஏனென்றால் இது நம்பிக்கையையே கொல்கிறது. என் வாழ்க்கை மோசமாக இருக்கிறது, ஆனால் என் பிள்ளைகள் உயர்வார்கள் என்று நினைக்க முடியாது. கஷ்டப்பட்டு உழைத்தால் நான் முன்னேறுவேன் என்று நம்ப முடியாது. எல்லாமே ஃபிக்ஸ்ட், எல்லாமே லாக்ட், எல்லாமே சீல்டு. அத்தியாயம் 3, மனுஸ்மிருதியின் கொடூரம். நண்பர்களே, இப்போது வரலாற்றின் மிக கொடூரமான அத்தியாயத்திற்கு வருவோம். புருஷ சூக்தம் ஒரு தத்துவம் கொடுத்தது. ஆனால் அந்த தத்துவத்தை சட்டமாக மாற்றியது யார்? மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி என்பது கிறிஸ்துவுக்கு முன் 200 கிபி 200 காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு தர்மசாஸ்திரா, சமூக நடத்தைக்கான விதிகளின் தொகுப்பு. இந்த புத்தகம் சூத்திரர்களுக்கு என்னென்ன விதிகள் வகுத்தது தெரியுமா? கேளுங்க, கேட்டு வெறுப்படையுங்கள். விதி 1, பொருளாதார தடை. மனுஸ்மிருதி அத்தியாயம் 8 ஸ்லோகம் 417. ஒரு சூத்திரன் சொத்து சேர்க்கக்கூடாது, ஏனென்றால் சொத்து சேர்ப்பதன் மூலம் அவன் பிராமணர்களுக்கு துன்பம் தருகிறான். அத்தியாயம் 10 ஸ்லோகம் 129. ஒரு சூத்திரனிடம் செல்வம் இருந்தால் அந்த செல்வத்தை அவனது எஜமான் எப்போது வேண்டுமானாலும் பறித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் சூத்திரனுக்கு சொந்தமாக எதுவும் இருக்க முடியாது. என்ன புரிகிறதா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும், நீ எவ்வளவு சேமித்தாலும், ஒரு பிராமணன் வந்து இது எனக்கு வேண்டும் என்று சொன்னா நீ கொடுக்க வேண்டும். இது திருட்டு அல்ல, இது தர்மம். விதி 2, கல்வித் தடை. மனுஸ்மிருதி அத்தியாயம் 4 ஸ்லோகம் 99. ஒரு சூத்திரன் வேதம் ஓதக்கூடாது. ஆனால் அது மட்டுமல்ல. அத்தியாயம் 4 ஸ்லோகம் 99. தொடர்ச்சி. ஒரு சூத்திரன் வேதத்தை கேட்டால் அவன் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும். ஒரு சூத்திரன் வேதத்தை உச்சரித்தால் அவன் நாக்கை அறுக்க வேண்டும். ஒரு சூத்திரன் வேதத்தை மனப்பாடம் செய்தால் அவன் உடலை பிளக்க வேண்டும். நண்பர்களே, இது பண்பாடு அல்ல, இது வன்முறை. இது மரபு அல்ல, இது குற்றம். ஒரு மனிதனுக்கு அறிவை தடை செய்வது, கேள்வி கேட்டால் காதில் ஈயம் ஊற்றுவது. இது எந்த நாகரீக சமூகம்? விதி 3 தொழில் கட்டுப்பாடு. மனுஸ்மிருதி அத்தியாயம் 1 ஸ்லோகம் 91. பிரம்மா சூத்திரனை படைத்தது ஒரே ஒரு காரியத்திற்காக, மற்ற 3 வர்ணத்தாருக்கும் தொண்டு செய்வதற்காக. அதுவே அவனது தர்மம், அதுவே
அவனது கடமை. மனுஸ்மிருதி அத்தியாயம் 10 ஸ்லோகம் 121 முதல் 129 வரை. சூத்திரன் வேறு தொழில் செய்யக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது, அரசாளக்கூடாது. அவன் சேவை செய்ய மட்டுமே பிறந்தவன். புரிகிறதா? படிக்கக்கூடாது, அறிவு இருக்காது. சொத்து சேர்க்கக்கூடாது, வலிமை இருக்காது. வேறு தொழில் செய்யக்கூடாது, மாற்றம் இருக்காது. இது ஒரு பெர்ஃபெக்ட் பிரிசன். சட்ட ரீதியான, தெய்வீக ரீதியான, தலைமுறையாக தொடரும் ஒரு சிறைச்சாலை. அம்பேத்கர் இதை என்னவென்று அழைக்கிறார்? 1927ஆம் ஆண்டு அம்பேத்கர் மனுஸ்மிருதியை பகிரங்கமாக எரித்தார். அது வெறும் புத்தகத்தை எரிப்பது அல்ல, அது ஆயிரக்கணக்கான வருடங்களாக சூத்திரர்களை கட்டிப்போட்ட சங்கிலியை உடைப்பது. அத்தியாயம் 4 மறைக்கப்பட்ட வரலாறு. சரி நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்தது என்ன? சூத்திரர்கள் காலில் பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டது. அவர்கள் நிரந்தர அடிமைகளாக ஆக்கப்பட்டது. இது உண்மை என்று 2000 வருடமாக நம்ப வைக்கப்பட்டது. ஆனால் அம்பேத்கர் ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த சூத்திரர்கள் உண்மையில் யார்? அவர்கள் எப்போதுமே அடிமைகளாக இருந்தார்களா? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஏன் அவர்களை 4வது வர்ணமாக பிரிக்க வேண்டும்? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி அம்பேத்கர் வேதங்களை ஆராய்ந்தார், புராணங்களை ஆராய்ந்தார், மகாபாரதத்தை ஆராய்ந்தார். அப்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அம்பேத்கர் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் ஆரிய சமூகத்தில் 4 வர்ணங்கள் இருக்கவே இல்லை. 3 வர்ணங்கள் மட்டுமே இருந்தன. ஆம், பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், இந்த 3 வர்ணங்கள் மட்டுமே இருந்தன. சூத்திரர்கள் என்ற 4வது வர்ணமே கிடையாது. அப்படியென்றால் சூத்திரர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்கள் யார்? அம்பேத்கர் ஒரு தியோரி முன்வைக்கிறார். இது அவரது புத்தகத்தின் மையக் கருத்து. இது புரட்சிகரமானது. இது எல்லாவற்றையும் மாற்றுகிறது. தயாரா? அம்பேத்கர் சொல்கிறார், சூத்திரர்கள் என்பவர்கள் ஆரிய சமூகத்தின் க்ஷத்திரியர்கள். அவர்கள் மன்னர்கள். அவர்கள் சூரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள். நம்ப முடியவில்லையா? ஆதாரம் வேண்டுமா? ஆதாரம் எங்கே இருக்கிறது தெரியுமா? ரிக் வேதத்திலேயே இருக்கிறது. அத்தியாயம் 5 மன்னன் சுதாஸ். வேதத்தின் ஆதாரம். நண்பர்களே, ரிக் வேதத்தில் மிக முக்கியமான ஒரு போரை பற்றி சொல்லப்படுகிறது. அந்த போரின் பெயர் தசராஜ்ஞ யுத்தம், 10 அரசர்களின் போர். இது ரிக் வேதத்தின் 7வது மண்டலத்தில் விரிவாகச் சொல்லப்படுகிறது. இந்த போரின் நாயகன் யார் தெரியுமா? மன்னன் சுதாஸ். சுதாஸ் பைஜவனா என்றும் அழைக்கப்படுபவர். அவர் த்ருத்சு என்ற குலத்தைச் சேர்ந்தவர். அவர் பரத என்ற பழங்குடியின் தலைவர். ஆம், பாரத என்ற பெயர் இந்த பரத் குலத்திலிருந்து தான் வந்தது. இந்த சுதாஸ் மன்னனை பற்றி ரிக்வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? ரிக்வேதத்தில் 27 இடங்களில் சுதாஸ் புகழப்படுகிறார். இந்த ஒரு மன்னனை புகழ்ந்து பல சூக்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ரிக்வேதம் 7:18 சொல்கிறது, சுதாஸ் 10 அரசர்களையும் வென்றான். அவன் இந்திரனின் அருளால் வெற்றி பெற்றான். அவன் பரத குலத்தின் மாவீரன். ரிக்வேதம் 7:33 சொல்கிறது, சுதாஸ் சூரிய குலத்தைச் சேர்ந்தவன். அவன் தர்மத்தின் வழியில் நடந்தவன். அவன் ரிஷிகளை போற்றியவன். ரிக்வேதம் 7:83 சொல்கிறது, சுதாஸ் அஸ்வமேத யாகம் செய்தான். அவன் மாபெரும் சக்கரவர்த்தி. புரிகிறதா? இது சாதாரண மனிதன் அல்ல, இது சக்கரவர்த்தி. இது வேத காலத்தின் மிகப்பெரிய மன்னர்களில் ஒருவர். இது வேதங்களிலேயே புகழப்பட்ட அரசர். இப்போது அதிர்ச்சியான தகவல் வருகிறது. மகாபாரதம் என்ன சொல்கிறது தெரியுமா? மகாபாரதத்தின் சாந்தி பர்வம், சாந்தி பார்வா என்ற பகுதியில் அத்தியாயம் 60 ஒரு பட்டியல் வருகிறது. அந்த பட்டியலில் பிராமணர்கள் ஆனவர்கள், க்ஷத்திரியர்கள் ஆனவர்கள், சூத்திரர்கள் ஆனவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் சுதாஸ் பைஜவனா ஒரு சூத்திரன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ரிக் வேதத்தில் 27 இடங்களில் புகழப்படும் மன்னன், அஸ்வமேத யாகம் செய்த சக்கரவர்த்தி, 10 அரசர்களை வென்ற வீரன்,
சூரிய குலத்தைச் சேர்ந்த மாமன்னன். அவன் ஒரு சூத்திரன் என்று சொல்லப்படுகிறான். இதன் அர்த்தம் என்ன? சூத்திரர்கள் என்பவர்கள் எப்போதும் அடிமைகள் அல்ல. அவர்கள் ஒரு காலத்தில் மன்னர்கள். அவர்கள் சக்கரவர்த்திகள். அவர்கள் வேதங்களில் புகழப்பட்ட வீரர்கள். அப்படியென்றால் எப்படி இந்த மன்னர்கள் சூத்திரர்கள் ஆனார்கள்? எப்படி உச்சியில் இருந்தவர்கள் அடித்தளத்திற்கு தள்ளப்பட்டார்கள்? யார் இதை செய்தார்கள்? எதற்காக செய்தார்கள்? அத்தியாயம் 6. சுதாஸ் மட்டுமல்ல. மேலும் ஆதாரங்கள். நண்பர்களே, சுதாஸ் மட்டுமல்ல. அம்பேத்கர் தனது ஆராய்ச்சியில் இன்னும் பல ஆதாரங்களை கண்டுபிடித்தார். வேதங்களிலும் புராணங்களிலும் சூத்திரர்கள் என்று சொல்லப்படும் பல மன்னர்கள் உண்மையில் க்ஷத்திரிய அரசர்கள் என்று நிரூபித்தார். உதாரணமாக, வேணன் புராணங்களில் கெட்ட அரசன் என்று சித்தரிக்கப்படுபவன். உண்மையில் அவன் பிராமணர்களின் அதிகாரத்தை எதிர்த்தவன். அதனால் ரிஷிகளால் சபிக்கப்பட்டான் என்று கதை எழுதப்பட்டது. நிஷாதர்கள், வேட்டைக்காரர்கள், காட்டுமிராண்டிகள் என்று சொல்லப்படுவார்கள். உண்மையில் இவர்கள் பழங்குடி அரசர்கள். இவர்களது நிலங்களை ஆரியர்கள் கைப்பற்றிய போது இவர்கள் சூத்திரர்கள் ஆக்கப்பட்டார்கள். பலி, மகாபலி, ஓணம் பண்டிகையின் நாயகன், தானம் கொடுப்பதில் மிகச் சிறந்தவன் என்று புகழப்படுபவன். ஆனால் அவன் ஒரு அசுரன் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? அவன் பிராமணர்களின் ஆதிக்கத்தை ஏற்காத அரசனாக இருந்ததால். மகிஷாசுரன் மைசூர் நகரின் அசுரன். உண்மையில் அவன் அந்த பிரதேசத்தின் பழங்குடி அரசன். அவனை அரக்கன் என்று சித்தரித்து அவன் கொல்லப்பட்டதை தேவி விஜயம் என்று கொண்டாடுகிறார்கள். புரிகிறதா பேட்டர்ன்? பிராமணர்களை எதிர்த்த அரசர்கள் சமம் அசுரர்கள். பிராமண ஆதிக்கத்தை ஏற்காத குலங்கள் சமமான சூத்திரர்கள். பிராமணர்களுக்கு அடிபணியாத மக்கள் சமம் தீண்டத்தகாதவர்கள். இது மதம் அல்ல, இது அதிகார அரசியல். அம்பேத்கர் எழுதுகிறார். முடிவுரை பார்ட் 1 கன்க்ளூஷன். தோழர்களே, இன்று நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? 1. புருஷ சூக்தம் என்பது ஒரு சமூக சதி. மனிதர்களை பிரிக்க உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் ஆயுதம். 2. மனுஸ்மிருதி சூத்திரர்களை சட்ட ரீதியாக அடிமைப்படுத்தியது. படிக்க தடை, சொத்து சேர்க்க தடை, மாற்றத்திற்கே தடை. 3. ஆரிய சமூகத்தில் ஆரம்பத்தில் 3 வர்ணங்கள் மட்டுமே இருந்தன. 4வது வர்ணம் பின்னர் உருவாக்கப்பட்டது. 4. சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் உண்மையில் க்ஷத்திரிய மன்னர்கள். வேதங்களில் புகழப்பட்ட சுதாஸ் போன்றவர்கள் சூத்திரர்கள் என்று பின்னர் தரம் தாழ்த்தப்பட்டார்கள். ஆனால் இது முழு கதை அல்ல. இன்னும் பல கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன. ஏன் இந்த மன்னர்கள் சூத்திரர்கள் ஆக்கப்பட்டார்கள்? பிராமணர்களுக்கும் இந்த மன்னர்களுக்கும் இடையே என்ன மோதல் நடந்தது? உபநயனம் என்ற பூநூல் சடங்கை மறுப்பதன் மூலம் எப்படி ஒரு இனமே தரம் தாழ்த்தப்பட்டது? த்வீஜா, 2ஆம் பிறப்பு என்ற கருத்து எப்படி ஒரு ஆயுதமாக மாறியது? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் 2ஆம் பாகத்தில் வரும். அது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும். அது இன்னும் கோபமூட்டும். ஆனால் அது உண்மை. அதை நாம் 2ஆம் பாகத்தில் விரிவாக பார்ப்போம். தொடரும். இது உங்கள் இடதுசாரி